திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. திண்ணை பிரச்சாரத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் ஆகியோர் அதிமுக ஆட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்த பிரசுரங்களை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினர். தொடர்ந்து விடியா ஸ்டாலின் ஆட்சியின் 4 ஆண்டு கால அவலங்களையும் எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆலந்தூர் பகுதியில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் படும் பாடுகள் குறித்தும் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு பிரசுரம் வழங்கி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி காளையார் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் புத்தாண்டு கால சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளரும் செந்தில்நாதன் ஆலோசனையின் பேரில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டதோடு திமுக ஆட்சியின் அவலங்களும் எடுத்துரைக்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தொகுதி செங்கிப்பட்டியில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும், பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான M. ரத்னசாமி பங்கேற்று பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் துரை திருஞானம் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.